குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us the day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா முதலப்பண்ணை ஈசிஆரில் ஒரு ரிசார்ட், செம்ம ஃபேமஸான ரிசார்ட். அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அங்கே கடல் மண் அரிக்கப்பட்டிருக்குன்றதையும் பார்த்தேன். அந்த ரிசார்ட் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த கல்யாணம் பீச்சுக்கு பக்கத்துலேயே நடந்தது. 2 பேருமே வெல் செட்டில் ஃபார் அமெரிக்கா. ஃபுட்டு அவங்க நாடார், பொண்ணு சைடில், பையன் சைடில் ஐயர், பிராமின். என்னை டாப் 4லேருந்து ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு போனார். அவர் என்னை சாப்பிட்றதுக்கு 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, 3-4 வாட்டி சாப்பிட்றதுக்கு அவரும் அதே இடத்துல என் கூட நின்று சாப்பிடும் போது நின்னார். கஸ்டமர், நல்ல கஸ்டமர். அவர் வர ஜனவரியில் ஆஸ்திரேலியா கிளம்புறாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு வேலை எதனா ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? நீயே கஷ்டப்பட்டு நீயே தேடு, அப்போ தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி நாங்கள் நிறையா வாட்டி பேசினோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து அலாஸ்கா, அமெரிக்கா பார்டர் போக முடியும்ன்றதையும் அவர்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா சிறிய நாடுகள் கம்முன்னு இருப்பாங்க, அதையும் சொன்னேன். உதாரணத்துக்கு ட்ரம்ப்பு ரஷ்யா, ட்ரம்ப் அடுத்த வருஷம் ஒரு பதவி ஏற்கும் போது ட்ரம்ப்பு யூஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா ஒன்றா ஆகிடும் அப்படின்னு அவர் சொன்னேன். அவர் ஆவாதுன்னாரு. இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பெரிய பெரிய நாடுகள் தான் ஒன்றா இருக்காங்க. இப்போ அதில் சேராத நாடு அமெரிக்கா ஒன்று. அது சேர்ந்துருச்சுன்னா மீதி எல்லா நாடும் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிலப்பரப்பில் அதிகமான இருக்க நாடுகள் ஒன்றா இருக்கும்போது அது கீழே சிறிய சிறிய நாடுகள்லாம் சொல் பேச்சு கேட்டு தான் ஆகணும். அவங்களும் ஒன்றாகி தான் ஆகணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சைனா பார்டர், இந்தியா பார்டரில் பிரச்சனை. இப்போ அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஒன்றா இருக்காங்க. ரஷ்யா, சைனா, இவங்க வர்த்தகம் அந்த ரோட்டில் ஈஸியாக பண்ண முடியுன்றதை இந்த மாநாட்டில் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதில் முக்கியத்துவம் பாதுகாப்பு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய வசனம் டியூட்ரானமி 11th chapter. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. Therefore thou shalt love the Lord thy God and keep this charge and this statutes and this judgment and these commandments always. வசனம் 2. உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிச்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கைகளையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும். And can now he these days, for the speak not this your children, which have not can now and which have not see the commandment
of the Lord your God is greatness, this mighty hands, and this stretched out arm. வசனம் 3. அவர் எகிப்து நாடுகளில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அவனுக்கு செய்த அவருடைய அடையாளங்களுக்காகவும் அவருடைய கிரிகைகளையும் and this miracle and this acts which he did in mighty of the Egypt and to the Pharaoh the king of the Egypt and to all this land. வசனம் 4. எகிப்து சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்கள் பின் தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேலே புரளப்பண்ணி இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்து அவருடைய செய்கைகளையும் and what he did and to the army of the Egypt and to their horse and there is chariots who he made the water of the Red Sea to the overflow them as they proceed after you, and how the Lord had destroyed them unto this day. வசனம் 5. நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் அளவு அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் and that he did unto you in the wilderness until he come unto this place. வசனம் 6. பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தத்தனாவையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்குள்ளும் அவர்களுக்கு இந்த அவருடைய சகல பொருட்களையும் விளங்கும்படி செய்ததையும் அறியலாம். ஆனாலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். And what he did unto the Dana and Abiram, the sons of Eliab and the sons of Reuben, how they hath opened her mouth and swallowed them up, and there is householders and their tenants and all the substance that was in their possession in the midst of the all Israel. வசனம் 7. கர்த்தர் செய்த மகத்தான கிரிகைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவே கண்டது. But your eyes have seen all these great acts of the Lord and which he did. வசனம் 8. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் therefore shall he keep all the commandments which I command you this day, that he may be strong and go in and possess the land and water he go to the possess it. வசனம் 9. நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சுதந்தரிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. And that he may prolong your days in the land which the Lord and shower unto you fathers to give unto them, and there is said a land that floweth milk and honey. வசனம் 10. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீழே தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல நான் உன் கால் நீர்ப்பாய்ச்சி வந்ததாய். For the lands which are thou gettest in the possess it not as the lands of Egypt, for whence he come out, where thou sweetest the seed and the water dost eat with the food, as a grain of the herbis. வசனம் 11. நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். But the land and water whither he go and possess it, these lands, hills and valley,
and drink it water of the rain of heaven. வசனம் 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். விசாரித்தின் துவக்கத்தால் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டு இருக்கும். A land which the Lord and the God and create for the eyes of the land Lord the God had always upon it from the beginning of the years even unto the ends of the years. வசனம் 13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாள். And it shall and come to pass, if he shall and hearken diligently unto me, commandments which I commandments you this day, to love the Lord and your God, and to serve him with all your heart and with all your soul. வசனம் 14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கும் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாரியுமாய் பின்மாரியுமாய் பேய பண்ணி, that I will give the rain of your land in this due season, the first rain and the latter rain, those manyest getter in the corn and the wine and the oil and any oil. வசனம் 15. மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். And I will send grass in the field for the cattle, that thou mayest eat and be full. வசனம் 16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்கள் நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். Take heed to yourselves that your heart be not deceived, and he turn aside and serve other gods and worship them. வசனம் 17. இல்லவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற்று போகும், தேசம் தன் பலனை கொடுக்காமல் இருக்கும், வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து நீங்கள் சீக்கிரத்திலே அழிந்து போவீர்கள். And then the Lord answered be the kindly against you, and he showed up them heaven, that there and be and rain, and that the land here did not hear fruit, and lost you perish, and quickly from of the God, and land which the Lord and give with you. வசனம் 18. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் போல அநேக நாட்களாகும்படி, therefore shall he lay up these my words in your heart and in your soul, and bind them for a sign up your hands, that they may be an frontlet but when you eyes. வசனம் 19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளில் மேலே அடையாளங்களாக கட்டி உங்கள் கண்கள் நடுவே ஞாபக குறியாக வைத்து, and ye shall touch them and your children, and speaking of them when thou sittest in thine house, and then thou walkest by the way, then thou liest down, and when thou rest up. வசனம் 20. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் உபதேசத்தை நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. And thou shalt write them upon the doors and post up thine house and upon the gates. வசனம் 21. அவைகளை உங்கள் வீட்டு நிலங்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுத கடவீர்களாக, that your days may be multiplied
multiplied, and the days of your children in the lands which the Lord answer unto you fathers to give them as the days of heaven upon the earth. வசனம் 22. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளை எல்லாம் நடந்து அவரை பின்பற்று படிக்கும் நான் உங்களை செய்த கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ள கடவீர்களானால், for if you shall and diligently keep all those commandments which I command you, do them, and love the Lord your God, to walk in all these ways, and to the clavy unto the him. வசனம் 23. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜனங்களை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளாய் நீங்கள் துரத்தி விடுவீர்கள். Then I will Lord and drive out of these nations from before you, and he shall and possess greater nations and the mightier than and yourselves. வசனம் 24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபியோனையும் தொடங்கி ஐபிரத் நதி தொடங்கி கடைசி சமுத்திர வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் எவர் பிளஸ் wherein the shoals of your shall trade shall and be your from the wilderness and the Libyan, from the river Ethiopias, even unto the utmost sea shall your cost be. வசனம் 25. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களால் உண்டாகும் பயமும் கொடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். There shall no man be able to stand before you, for the Lord your God shall lay the fire of you and the dread of you upon all the lands that you shall tread upon, as the hath said unto you. வசனம் 26. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். Behold, I set before you this day a blessing and cursing. வசனம் 27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீர்களானால் ஆசீர்வாதம் and blessing if you obey and commandments of your Lord your God, which ye commandments you this day. வசனம் 28. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். And a curse if he will not obey the commandments of the Lord your God, but turn aside out of the way which I commandments you this day, to go after their gods which you have not known. வசனம் 29. நீ சுகந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கொசேரியாம் மலையின் மேலே ஆசீர்வாதமாயும் ஹேபால் மலையின் மேலே சாபத்தையும் கூறக்கடவாய். And it shall come to pass, when the Lord and God hath forgot thee, and unto the lands whither thou goest to pass, that is, thou shalt put the blessing upon Mount Gerizim, and the curse upon the Mount Ebal. வசனம் 30. அவர்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மலை மேற்கு வழியாய் கானானியர் குடி இருக்கிற நாட்டு வெளியிலே
கீழ்காலுக்கு எதிரான மோரா என்னும் சமபூமியின் அருகில் உள்ளவே இருக்கிறது. Are they not know the other side Jordan by the way where the sun got down in the lands of the Canaanites, which dwell in the camping over against Gilgal, beside the plains of the Morah. வசனம் 31. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கும் நீங்கள் யோர்தானுக்கு கடந்து போக அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். For he shall and pass over Jordan to go in the possess the land and which the Lord and your God giveth you, and he shall possess it and dwell therein. வசனம் 32. ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடப்பீர்களாக. And he shall observe to do all the statutes and judgments which I set before you these days.